Students, நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் output statement in Python. Students, நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் output statements in Python. பைத்தானில் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் வந்து அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது எதுன்னு பார்த்தோன்னா பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் தான் நம்ம வந்து அவுட்புட் ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். இது வந்து பிரிண்ட்ஸ் த மெசேஜ், நம்ம என்ன மெசேஜ் கொடுக்குறோமோ அது பிரிண்ட் பண்ணும், அதான் வந்து அவுட்புட் ஸ்டேட்மெண்ட். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா பிரிண்ட் ஆஃப் ஹலோ வேர்ல்ட் கொடுத்தோன்னா அந்த பிரிண்ட்டுக்குள்ளே டபுள் கோட்ஸில் என்ன கொடுத்துருக்கோமோ அது அப்படியே பிரிண்ட் ஆகும். இப்போ நம்ம பிரிண்ட்டுக்குள்ளே ஹலோ வேர்ல்டு கொடுத்துன்றதுனால நமக்கு என்ன ஆச்சு, ஹலோ வேர்ல்டுன்றது நமக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சு. அதோடைய சின்டெக்ஸ் பார்த்தோன்னா சின்டெக்ஸ் வந்து பார்த்தோன்னா பிரிண்ட் ஆஃப் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இட்ஸ் டேக்கிங் ஏ சிங்கிள் பெராமீட்டர். இது என்ன பண்ணோம், சிங்கிள் பெராமீட்டர், ஒரு சிங்கிள் பெராமீட்டர் யூஸ் பண்ணோம். ஆக்சுவல் சின்டெக்ஸ் அதாவது பிரிண்ட் ஆஃப் பார்த்தோன்னா 5 பெராமீட்டர்ஸையும் நம்ம என்ன பண்ணலாம், பிரிண்ட் பண்ணலாம். அதான் இங்கே பார்க்குறோம். பிரிண்ட்டு ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு செப்பரேட்டர் ஈக்குவல் டு எண்ட் ஆஃப் ஈக்குவல் டு ஃபைல் ஆஃப் ஃப்ளஷ் ஆஃப். இதான் வந்து பேசிக் சின்டெக்ஸ், ஆக்சுவல் சின்டெக்ஸ் ஆஃப் பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வித் பெராமீட்டர்ஸ். 5 பெராமீட்டர்ஸ் இருக்கும் இது பைத்தானில். இப்போ ஆப்ஜெக்ட்னா எந்த வேல்யூ பிரிண்ட் பண்ண போகிறோம்னு சொல்கிறதா என்னது ஆப்ஜெக்ட்டு. அண்ட் தென் செப்பரேட்டருக்கு நம்ம என்ன பண்ணுவோம், எஸ்சிபின்னு கொடுத்துருக்கோம், அது வந்து ஆப்ஷனலு. அதாவது மல்டிபிள் நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருந்துச்சுன்னா தனித்தனியாக வரணுன்றதுக்காக சொல்கிறதா என்னது செப்பரேட்டர். அண்ட் தென் எண்டுனா அடுத்த லைன் வரத்துக்காக இல்லை சேர்த்து வரத்துக்காக நம்ம சொல்கிறதா என்னதுன்னா அது எண்டு. அது வந்து பார்த்திங்கன்னா /n/t ஈக்குவல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஃபைல் ஆப்ஷனல். ஃபைல்னா என்னென்னு பார்த்தோன்னா வேர் த வேல்யூஸ் எந்த இடத்துல பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்கிறதா என்னதுன்னா ஃபைல் ஆப்ரேஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளஷ்ஷு வந்து பூலியன் வேல்யூக்காக யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதான் வந்து ஃப்ளஷ்ஷு. டிஃபால்ட்டாக வந்து அது வந்து ஃபால்ஸ்னு இருக்கும். இப்போ ஒவ்வொரு எக்ஸாம்பிளாக நம்ம பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் 1 பார்க்க போகிறோம். பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டில் சாதா கொடுக்குறது தான். ஃபஸ்ட்டு பிரிண்ட்டில் ஹலோ வேர்ல்டுன்னு ஒன்று கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் பிரிண்ட்டில் வெல்கம் கொடுத்தாச்சு. நம்ம பிரிண்ட்டில் என்ன ஸ்டேட்மெண்ட் வித்தின் டபுள் கோட்ஸ் கொடுத்துருக்கோமோ நமக்கு அப்படியே பிரிண்ட் ஆகும்னு சொல்லியிருக்கேன். அப்போ நமக்கு என்ன வந்திருக்கு, ஹலோ வேர்ல்டு அண்ட் வெல்கம்னு சொல்லிட்டு வரும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2 பார்த்தோன்னா பிரிண்ட் ஆஃப் வித் எண்ட் பெராமீட்டர் வச்சு யூஸ் பண்ண போகிறோம். இங்கே ஹலோ வேர்ல்டு கொடுத்துட்டேன், இங்கே எண்ட் ஈக்குவல் டு எம்டின்னு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் பிரிண்ட் ஆஃப் வெல்கம் எப்படின்னா என்ன அர்த்தம்னா இது கூடவே அதாவது எண்ட் ஆகலைன்னு அர்த்தம். அப்போ எனக்கு என்ன இது தனித்தனியாக வராமல் இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வருது இல்லையா, இப்போ எண்ட் ஆஃப் கொடுத்ததுனால இங்கே தனியாக வராது, பக்கத்துலேயே வரும். இப்போ ஹலோ வேர்ல்டு அதுக்கப்புறம் வெல்கம்ன்றது ஒரே லைனில் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பிரிண்ட் ஆஃப் வித் செப்பரேட் பெராமீட்டர் வச்சு நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு தான். இப்போ பிரிண்ட் ஆஃப் நான் கொடுத்துட்டேன், இதெல்லாம் தனித்தனி பெராமீட்டர்ஸ், ஹலோ வேர்ல்டு வெல்கம் ஹாய். நான் செப்பரேட்டட் என்ன கொடுத்துருந்தேன்னா சிங்கிள் கோட்ஸில் டாட்னு கொடுத்துருக்கேன். அப்போ எனக்கு செப்பரேட்டட் எப்படி வரணும், டாட்டாக செப்பரேட் பண்ணி வரணும். அப்போ நமக்கு அவுட்புட் எப்படி வரும்னா ஹலோ வேர்ல்டு டாட்டு அடுத்த இதுக்கு வெல்கம் டாட்டு ஹைன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வரும். இதான் வந்து செப்பரேட்டர். இந்த இடத்துல நம்ம என்ன சைன் கொடுக்குறோமோ அந்த இடத்துல செப்பரேட் பண்ணி வரும். வேறு ஏதாவது சைன் கொடுத்தாலும் நமக்கு என்ன வரும், இந்த இடத்துல அந்த சைன் வந்து நமக்கு வரும். நெக்ஸ்ட்டு பிரிண்ட் வேரியபிள்ஸ் அண்ட் லிட்ரல்ஸ். ஒரு வேரியபிள்ஸ் ஒரு லிட்ரல்ஸு எப்படி வந்து பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம் ஈக்குவல் டு 15 நான் கொடுத்துட்டேன், நேம் ஈக்குவல் டு வெல்கமே. இது 2 வேரியபிள்ஸு. இது வந்து லிட்ரல். பிரிண்ட் ஆஃப் ஃபைன் கொடுக்குறோம் இல்லையா ஸ்ட்ரெயிட்டாக, இது வந்து லிட்ரலு. இப்போ நான் கொடுக்குறேன் பிரிண்ட் ஆஃப் நம்ம, இந்த நம்மோட வேரியபிளும் இந்த நேமோடைய வேரியபிள் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து பிரிண்ட் ஆஃப் ஃபைனை வெறும் ஃபைன் டிக்ளேர் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல என்ன வரும் 5. நெக்ஸ்ட்டு நம்மள என்ன வேல்யூ இருக்குது 50. இதோட அவுட்புட் இப்படி தான் வரும், 50 வரும். நெக்ஸ்ட்டு நேமில் என்ன இருக்குது வெல்கம். அப்போ நமக்கு வெல்கம்ன்றது வரும், அவுட்புட் இப்படி வரும். இப்போ அவுட்புட் ஃபார்மேட்டிங் பார்த்தோம்னா ஸ்ட்ரிங்கு ஃபார்மட் ஆஃப்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம் அவுட்புட் ஃபார்மேட்டிங்க்கு. இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், x = 5 அண்ட் y = 10 கொடுத்தாச்சு. பிரிண்ட் ஆஃப் x is curly braces and y is curly braces கொடுத்துட்டு ஃபார்மட் ஆஃப் x, y. ஃபார்மட் ஆஃப் x, yனா இந்த curly bracesக்குள்ளே அந்த xோட வேல்யூ yயோட வேல்யூ வரும். இப்போ x is இங்கே curly braces இருக்கா, xோட வேல்யூ நமக்கு என்னது 5 அண்ட் தென் y is இங்கே curly braces இருக்கா, yயோட வேல்யூ என்னது நமக்கு 10. அப்போ x is 5 and y is 10 வரும். இதோட அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் ஃபினிஷ் ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.